வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்துட்டு ஹோம்மேட் க்ரீம் சீஸ் செய்கிறக்காக பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். நான் வந்து 2 பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். இது வந்து நாங்கள் இங்கே வாங்குகிற ப்ராண்டு. ஸோ பாருங்கள், ஃபேட் வந்து 3.0 கிராம்ஸ் இருக்குது. ஸோ அதிகம் ஃபேட் இருக்கிற பால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீஸுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து இப்போ காய்ச்சிடலாம். நான் 2 பேக்கெட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டரில் எதுவும் நான் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு வெறும் பால் மட்டும்தான். இந்த சீஸ் வந்து கடைகளில் பெரும்பாலும் கிடைக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹோம்மேடாக செய்யும்போது நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ நான் கேக் பேக் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஹோம்மேடு சீஸ் வந்துட்டு நான் செய்ய போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சாச்சு. எப்பவும் போல் இது காயட்டும். இப்போ வந்துட்டு பால் வந்து பொங்கறக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பால் பொங்க போகுது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு நான் வந்து 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அகெயின் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா கிளறி விடலாம். இது வந்து எப்பவும் போல் திரிஞ்சிடும். லெமன் ஜூஸ் இல்லைனாலும் நீங்கள் வினிகர் கூட 1 டீஸ்பூன் டு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தண்ணி தனியாக இந்த திரிஞ்ச பாலாட மாதிரி வருது பார்த்திங்களா, இது தனியாக வரணும். ஸோ பால் இருக்குது இன்னும், அது வந்து நல்லா தனியாக வரணும். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப கிளற வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடணும். அது வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். எகெயின் நான் இன்னொரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தனியாக இந்த பிரிஞ்சது தனியாக வந்துடுச்சு. டிஃப்ரென்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறட்டும் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி எடுக்க வரணும். ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் வச்சு நம்ம இப்போ அந்த சீஸுக்கு வந்து வடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணிகளை வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி தனியாக இந்த சீஸஸ் கொஞ்சம் தனியாக வந்துடுச்சு. இந்த பால் திரண்டது தனியாக வந்துடுச்சு. ஸோ இதை இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்டி வச்சு அமுத்தி விட்டுடலாம். இதில் தண்ணி நிறையா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் இப்போ அமுத்தி விட்டுடலாம்.
ஸோ இது வந்து இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த தண்ணி இருக்கட்டும், நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி அரைஞ்சிருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாக தான் வந்திருக்கு. ஸோ இது கூட நம்ம எடுத்து வச்சு இந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லா நமக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். அதனால் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் நிறையாவும் வேண்டாம். அரைச்சி பார்த்துட்டு க்ரீமியாக வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா எகெயின் ஆட் பண்ணிக்கலாங்க. எகெயின் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் க்ரீமாக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நான் எடுத்து வேறு பவுலில் வச்சுக்க போகிறேன். இப்போது நம்மளோட க்ரீம் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.